ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி திருக்குறளில் பண்புடைமை என்ற தலைப்பில் இருக்கிற குறள்களை பார்க்கலாம். முதல் குறள்: என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது அப்படின்றது தான் முதல் குறளோட அர்த்தம். இதில் வழக்கு அப்படின்னா நன்னெறி அப்படின்றது மீனிங். இரண்டாவது குறள்: அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையவராக திகழ்தல், உயர்ந்த குடிப்பிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பாக கருதப்படுகிறது. இதோட ஆன்றன்னா உயர்ந்தன்றது தான் பொருள். மூன்றாவது குறள்: உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று, பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும். அடுத்த குறள்: நயனொடு நன்று புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும். அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும். நயன்னா நேர்மை, நன்றினா உதவி. அடுத்த குறள்: நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. விளையாட்டா ஒருத்தரை இகழ்ந்து பேசுதல் துன்பத்தை தரும். பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருந்தாலும் கூட நல்ல பண்புகள் இருக்கும். இதில் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகையுள்ளும்னா விளையாட்டாக, பாடறிவார்னா நெறியுடையார். அடுத்தது ஆறாவது குறள்: பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். இந்த குறளோட பொருள் பார்த்திங்கன்னா, உலகம் பண்புடையவர்களால் தான் நிலை பெற்று இருக்கு, இல்லைன்னா இந்த உலகம் மண்ணோடு மண்ணாக அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாய்வதுன்னா அழிவது. அடுத்தது ஏழாவது குறள்: அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அறம் போல் ஒருத்தவங்க கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் கூட மக்களுக்குரிய பண்பு இல்லாதவங்க ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அறம்னா வாளை கூர்மையாக்கும் கருவி. இது சின்னரா அறம், பெரியரான்னா தர்மம்னு அர்த்தம். அடுத்தது எட்டாவது குறள்: நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. இதோட பொருள், நட்பு கொள்ள இயலாதவரா தீங்கு செய்பவரிடத்துல கூட பண்புடையவரா பழக இயலாதது இழிவான செயல்தான். அவங்க கெட்டவராகவே இருந்தால் கூட நம்ம நல்லவங்களாக பழகாதது பண்பு இல்லாத செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்புனா நட்பு, நயமில்லைனா தீங்கு அப்படின்னா இனிமையற்றுன்னு அர்த்தம். கடைனா இழிவு. இது பாருங்கள், கடைன்றது இழிவு. நம்ம என்ன நினைப்போம், கடைனா கடைசி நினைப்போம். ஆனால் இங்கே கடைனா இழிவு. இந்த மாதிரி ஒரு சிலது பெக்யூலராக இருக்கும், அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த குறள், ஒன்பதாவது குறள்: நகல்வல் அல்லார்க்கு மாயிரு ஞாலும் பகலும் பார்ப்பட்டன்றிருள். இதோட பொருள் என்னென்னா, பிறரோட பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவர்க்கு மிகப்பெரிய இந்த உலகம் பகலில் கூட இருளாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். நகல்வலர்னா சிரித்து மகிழ்பவர், மாயிரு ஞாயிலுன்னா மிகப்பெரிய உலகம். அடுத்தது பத்தாவது குறள்: பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தமையால் திரிந்தற்று. பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் பாத்திரத்தில் தன்மையால் நல்ல பால் தெரிந்தது போன்றது. இதில் ஒரு சில குறள் பெக்யூலராக இருக்கும், அந்த குறள்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் பண்புடைமைன்னு வரவே வராது. ஏன்னா ஒரு சில இதில் இந்த குறள் எந்த